தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் என அமித்ஷா திட்டவட்டம். தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி என எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷா கூறுவதே வேதவாக்கு என நடுவண் இணையமைச்சர் எல் முருகன் விளக்கம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கருத்து. நான் முதல்வன் திட்டம் படுதோல்வி அடைந்திருப்பதாக அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழக அரசின் பொறுப்பின்மையே காரணம் என சாடல். தொகுதி 4 தேர்வு முடிவுகள் 3 மாதத்தில் வெளியிடப்படும் என அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பிரபாகர் தகவல். அகமதாபாத் வானூர்தி விபத்துக்கு எந்திரங்களுக்கான எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதே காரணம் என விசாரணை அறிக்கையில் தகவல். வானோடிகளின் தவறால்தான் விபத்து நிகழ்ந்தது போல் விசாரணை அறிக்கை உள்ளதாக வானோடிகள் சங்கம் விமர்சனம். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் 15ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை. மருத்துவர் ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது குறித்து விசாரணை நடத்த காவல்துறைக்கு வழக்குரைஞர் பாலு வலியுறுத்தல். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நாளை மறுநாள் குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம்.